அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரானிய ரியாலின் மதிப்பு 1,42,000,000, அதாவது 1.42 மில்லியன் ஈரானிய ரியாலை கொடுத்தால்தான் $1 கையில் கிடைக்கும். அப்படின்னா நம்ம பழைய 1 பைசா, 1 நையா பைசா, அலுமினிய பைசா நம்ம முன்னால் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அதை வாங்கணும்னா ஆயிரக்கணக்கில் ஈரானிய ரியாலை தராசு வச்சு நிறுத்து போடணும். நாட்டை இப்படித்தான் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும். அதைத்தான் செய்திருக்கிறார் இந்த காமெடி நடிகர் கோமேனி. ஒரு கப்பு டீ 10,000 ரியால் தான். டீ கடைக்காரனை கோடீஸ்வரன் ஆக்காம விடமாட்டார் போல இருக்கு இந்த காமெடி கோமேனி. அதனால்தான் 5 அடுக்கு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு இந்த கோமேனி. பொதுமக்களை சுட மிஷின் கன்னை உபயோகித்ததினால் போராட்டக்காரர்களின் சாவு எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. அது என்னுடைய குற்றம் அல்ல என்று கோமேனி நழுவுகிறார். இதெல்லாம் வார் கிரைமில் வராது கண்ணு. வேணும்னா லாயர் வில்சன் கிட்ட வேணுமானா போய் கேட்டு பாருங்க, கரெக்டாக சொல்லுவார். இறந்தவர்களின் உடலை மக்கள் தேடுவதை பார்த்து பெசஸ்கியான் புன்முறுவல் பூக்கிறார். நானா சாக சொன்னேன், அவங்களா வந்து செத்துக்கிட்டு இப்போ பணத்தை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். முல்லா நசுருதீனுக்கிட்ட நாட்டை கொடுத்துருந்தா கூட இந்த விளங்காத முல்லாவை விட திறமையாக ஆட்சி செய்து இருப்பான். கலவரத்தை கண்ணீர் புகை குண்டு, தண்ணீர் குழாய் கெனான்களை வைத்து பீச்சு அடித்து அடக்க தெரியாம 2000 பேரை சுட்டு தள்ளி இருக்கான் இந்த பாவாடை பரதேசி. கசாப்பு கடைக்காரனை நம்பி 46 ஆண்டுகள் மோசம் போனது ஈரானிய மக்களுக்கு இப்போது தெரிந்துவிட்டது. கசாப்பு கடைக்காரனை நம்பிக்கொண்டிருந்த ஆடுகள் இப்போ அவனையே முட்ட ஆரம்பித்து விட்டன. இந்த ஈரானிய ஆடுகளிடமிருந்து உயிர் பிழைக்க இப்போ ஓட்டம் பிடிக்கிறான் இந்த கோமேனி. ஹியூமன் ரைட்ஸ் கழகம் தனது நாட்டு மக்களை ஈரான் அரசு கொல்லுவது கண்டனத்துக்குரியது என்று சொல்லி இருக்கிறது. பேமெண்ட் சரியாக போகலையோ என்னமோ அப்படி சொல்லி இருக்குது. ஈரானில் உள்ள அமெரிக்கர்களை துருக்கி ஆர்மீனியா வழியாக வெளியேறும்படி அமெரிக்கா சொல்லிவிட்டது. அமெரிக்கா தாக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார், தொகுதி பங்கீட்டுக்கு தயார் அப்படின்னு அரைக்கூவல், முக்காக்கூவல், முழுக்கூவல் எல்லாம் போட ஆரம்பித்து விட்டார்கள் இந்த கோமனியோட கூட்டம். மொசாத்து தூண்டிவிட்டு தான் இந்த கலவரம் 3வது வாரமாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பரவாயில்லையே, பராசக்தி படத்தை விட இந்த டெத் டு ஈரான் படம் அதிக நாள் ஓடும் போல தெரியுது. சப்டைட்டில் ராஜா டிவி. அமைதியாக இருப்பதை பார்த்தா காயம் பலமாக இருக்கும் போல இருக்கு. அரெஸ்ட் பண்ண 10,000 கலவரக்காரர்களின் ஜாதகத்தில் எத்தனை பேருக்கு யமகண்டம் இருக்கிறது என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். கோமனி இருக்கும் பதுங்கு குழியில் பங்கர் பஸ்டர் பாமை போட தயாராகிவிட்டது அமெரிக்கா. தங்க பஸ்பம் இங்கு கிடைக்கும் என்று போர்டு போடுற மாதிரி கோமனி பஸ்பம் இங்கு கிடைக்கும் என்று போர்டு போட விரும்புகிறது அமெரிக்கா. ஆனால் அந்த பஸ்பத்தை வாங்கிறதுக்கு தான் எவனும் வரமாட்டான், புஷ்பம் போடத்தான் வருவான். பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொன்ன கோமேனி சொன்னாலும் சொன்னார், முதலில் தாக்குதல் அப்புறம்தான் பேச்சுவார்த்தை என்று அமெரிக்கா சொல்லிவிட்டது மூஞ்சில் அடித்த மாதிரி. அதுதான் அமெரிக்காவின் பாலிசி என்பது கோமேனிக்கு தெரியவில்லை. பொதுமக்கள் பாதிக்கப்படாத மாதிரி ஈரானை தாக்க வேண்டும் என்று அமெரிக்க இராணுவம் திட்டமிடுகிறது. நியூக்ளியர் சயின்டிஸ்டுகளை ஆளுக்கு ஒரு பக்கமாக தப்பிச்சு ஓடுங்கப்பா என்று கோமேனி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அவர்கள் கையில் உள்ள ஹார்டு டிஸ்குகளை எல்லாம் யாருக்கும் தெரியாமல் மண்ணில் புதைத்து விட்டு போங்கள் என்று சொல்லிவிட்டாராம். நானாகவே புதைக்குழியில் போய் படுத்துக்கிறேன், அமெரிக்க விமானங்கள் வந்தால் எலும்பு கூட மிஞ்சாது, அப்புறம் காரியம் பண்ணுவதற்கு முடியாமல் போயிடும். காரியம் பண்ணுறதுக்கு எலும்பு வேணும் இல்லையா, இல்லைன்னா என்னுடைய ஆத்மா சாந்தி அடையாது என்று ரொம்ப தெளிவாக கவலைப்படுறாரு மனுஷன். வெள்ளை மாளிகை செக்ரட்டரி கரோலின் லிவிட்டி, ட்ரம்பின் கை அசைவில்தான் கோமேனியின் உயிர் இருக்கிறது, பதூதாவை கல்லால் அடிக்காதீர்கள் என்று இஸ்ரேல் கிட்ட அதனால தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதிக உயிரிழப்பு இல்லாமல் எடுக்கப்படும் ஒரு நடவடிக்கை தான் கோமேனியின் உயிரிழப்பு என்ற நடவடிக்கை. கத்தாரில் முகாமிட்டிருக்கும் F-35 என்ஜின்கள் கர்ஜித்து கொண்டிருக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவுக்கு நிறைய மிலிட்டரி பேஸ்கள் இருக்கின்றன. போரெண்டு வந்தால் அங்கு தாராளமாக அங்கிருந்து இயங்க முடியும். ஈரானிய கரடியா கத்துனாலும் யாருக்கும் இனி கேட்க போவதில்லை. அமெரிக்கா என்ன செய்ய போகிறது என்பது அமெரிக்காவை விட ஈரானுக்குத்தான் நல்லா தெரியும். ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு 25% எக்ஸ்ட்ரா வரி போடப்படும் என்று ட்ரம்ப் கூறியிருப்பது சீனாவை மனதில் வைத்துதான்.
ஈரானிய ஆயிலை 90% வாங்குவது அவங்க தானே. டைரக்ட் ட்ரெயின் சர்வீஸ் நடத்தி சீனா ஈரான்ல இருந்து ஆயிலை வாங்குகிறது. இப்ப நிலைமை ஆயிலை எடுக்கிற மாதிரியா இருக்கு. ஈரான்ல சாவு விழுவதை பார்த்து ஏமன் பேட்டை ரவுடிகள் அமைதி மார்க்க வழிக்கு சென்று விட்டார்கள். அமெரிக்காவின் டாரிஃப் வாரை எதிர்கொள்ள சீனாவும் தயாராகி இருக்கிறது என்று சீன வெளியுறவு மந்திரியின் செக்ரட்டரி டிவி ஒன்றுக்கு பேட்டியில் சொல்லியுள்ளார். ஈரானில் இன்னொரு நாடு தலையிடுவதை சீனா விரும்பவில்லை. ஈரானை காப்பாற்ற சீனாவின் நடவடிக்கைகள் தொடரும் என்று சொல்லியிருப்பதை பார்த்தால் சீன விமானங்கள் J-10C, J-16, J-20, J-36 ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் ஈரானுக்கு வரும் போல தெரியுது. மூன்றாவது உலக மகா யுத்தம் வருது என்று பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருந்தவங்களோட முகமூடிய இன்னும் கலத்தாமலே இருப்பது தான் நமக்கு கவலை அளிக்கிறது. உலக மகா யுத்தம் வரும் ஆனால் வராது என்று தெளிவாக சொல்ல முடியும், ஆனால் முடியாது. அமெரிக்க CIA டைரக்டர் பொம்பியோ தெருவில் இருக்கும் ஈரானிய மக்களுக்கு ஹாப்பி நியூ இயர் என்று எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்ட போதே நினைச்சேன் ஈரானியர்களுக்கு தமிழக விடியல் வரப்போகிறது என்று. அது தாடிக்காரனிடமிருந்து கிடைக்கும் இந்த விடுதலை தான் என்பது அப்புறம்தான் புரிந்தது. அதை அவர் சூசகமாக தெரிவித்திருக்கிறார் போல. மொசாத்து மச்சான் பக்கபலமாக இருப்பதால் இந்த அளவுக்கு கலவரத்தை ஈரானியர்கள் செய்கிறார்கள் என்று கோமெனி குற்றம் சாட்டுகிறார். 46 வருஷமா அமைதியா இருந்தவர்கள் இன்னைக்கு பேட்ட ரவுடியா மாறி அழிச்சாட்டியம் பண்றாங்கன்னா காரணம் கஞ்சா அல்ல. ஈரான் இந்த மாதிரி எல்லாம் அழிவை உண்டாக்காது எக்காலத்திலும். அதுக்கு இஸ்ரேலிய உயிரை மட்டும்தான் எடுக்க தெரியும், எடுக்க பிடிக்கும். நீங்க வேணா செத்து போன 2000 ஈரானியர்களின் ஹிஸ்டரியை எடுத்து பாருங்க. அவங்க எல்லாம் இஸ்ரேல் கூட தொடர்புல இருந்தவனா இருப்பான். IRCG ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் மாதிரி ரொம்ப கட்டுக்கோப்பானது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இயங்கக்கூடியது. இந்த கலவரங்கள் மட்டும் உருவாகவில்லை என்றால் நாங்கள் பாட்டுக்கு சன்னி முஸ்லீம்களை சாகடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை சத்தம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். அதை எல்லாத்தையும் கெடுத்து விட்டானுங்க, கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கி விட்டானுங்க இந்த ஈரானிய பயலுங்க. அதனால குட்டிச்சவர் பக்கத்தில் போய் நாங்கள் நிற்க வேண்டியதாக இருக்குது. கழுத கெட்டா குட்டிச்சவர்னு சொல்றதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அணைப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று தெரிந்து கொண்டு எல்லா வாகனங்களையும் அரசாங்க அலுவலகங்களையும் தீய வைத்து கொளுத்துகிறார்கள். பாலஸ்தீனனுக்கு ஈரானிய கொடியை பிடிச்சிக்கிட்டு பேரணியில் கலந்து கொண்டவங்க, காலேஜ் வாசலில் கூச்சல் போட்டவங்க எல்லாம் இப்போ அதில் ஒருத்தவங்க கூட இந்த தீய அணைக்க வரல. அதுதான் எனக்கு சங்கடமாக இருக்குது. பாலஸ்தீனனுக்குன்னா ஊர்வலம் நடத்தலாம், பேரணிக்கு போவான். தீய அணைக்க சொன்னால் தீய அணைக்க மாட்டான். ஆனால் ஒரு பொம்பளை அணைக்க சொல்லி பாருங்க, முண்டி அடிச்சுக்கிட்டு ஓடி வருவான். ஈரானை ஆளுவதற்கு இப்போ பெஹ்லாவியை விட்டால் வேற ஆள் இல்லை போல தெரியுது. அவரை நாங்கள் திரும்ப அழைக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ட்ரம்ப்பும் பெஹ்லாவியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டுள்ளார். அவருக்கு வாரிசாக மகன்கள் இல்லாவிட்டாலும் 3 மகள்கள் இருக்கிறார்கள். அதுபோதுமே, அவர்களும் வாரிசுகள் தானே. நாடாளும் தகுதி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடுதே. அவங்க குட்டி போட்டால் அந்த குட்டி அப்புறம் ஆள போகிறான். அது தெரிஞ்ச விஷயமாச்சே. அவங்களுக்கும் இன்ப நிதி இனிய நிதி பிறக்காமலா இருக்க போகிறான். எல்லாம் அப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்ற மாட்டான். நட்டாத்தில் நம்மளை விடவே மாட்டான். ஈரானிய சிவில் வார் இப்போது இராணுவத்துக்கு எதிராக திரும்பிவிட்டது. இப்போது கோமெனியின் ஏரோப்ளைனை ரஷ்யாவுக்குள்ள விட்டா போதும் என்று இருக்கிறது அவருக்கு. ராத்திரி பகலா ரோடுகளில் மக்கள் குவிந்து கிடப்பதால் ஹெலிகாப்டரில் ஏற பயப்படுகிறார் கோமெனி. அமெரிக்காவின் ஏவுகணைகள் தாக்கும் என்று ஜோசியம் சொல்லுகிறார் அவர். ஆக்சுவலா 2571 ஈரானியர்களை கொண்டதற்கு அவர்களின் உறவினர்கள் பழிவாங்க ரோட்டில் காத்து கொண்டு இருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரே ஒரு உயிர் தான் வேண்டும், அது கோமெனியின் உயிர், கோமெனி என்ற கோழியின் உயிர் என்று ஒரு முடிவோடு தான் மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு வரட்டுமா நாளைக்கு வரட்டுமா என்று தினமும் புதினுக்கு ஃபோன் போட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார் கோமெனி. ஆனால் புட்டினோ நீ இன்னும் சாகலையா என்று கேட்டு கோமெனியை சாகடிக்கிறார். கழிச்சு போட்ட தலைவர்களின் கடைசி புகலிடமாக இருப்பது ரஷ்யா என்று பெயரெடுக்க நாங்கள் விரும்பவில்லை. பெஹ்லாவி வருவதற்கு முன்னே என்னை கூட்டிட்டு போப்பா என்று கெஞ்சுகிறார் கோமெனி. புட்டினோ, எனக்கு உக்ரைன் வாரில் நிறைய பண செலவு இருக்கு, நிறைய பணம் செலவாகி போச்சு. ஈரானின் கோல்டு ரிசர்வ்ல உள்ள கோல்டுல பாதியை தருவதாக இருந்தால்
அடைக்கலம் தாரேன், இல்லைன்னா ஊத்திஸ் குடியிருப்புக்கு போய் நீங்க தாராளமா குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு புட்டின். அதனால வேற வழி இல்லாமல் சமீபத்தில் ஒரு பெரிய பிளேன் ஒன்று ரஷ்யாவுக்கு புறப்பட்டு சென்றது. அதுக்குள்ள என்ன இருக்கும் என்று நமக்கு தெரியும். புட்டினுடைய இந்த பிளாக்மெயிலை பார்த்து செய்வது அறியாது திகைத்துக் கொண்டிருக்கிறார் கோமெனி. ஈரானில் ஒரு அமெரிக்கனும் இல்லை என்று உறுதியானதும் தாக்குதல் துவங்கும். நிக்கோலாஸ் முத்ராவை தூக்கிட்டு போன மாதிரி கோமெனியை தூக்கிட்டு போலாமா என்று அமெரிக்கா யோசிக்கிறது. அமெரிக்க விமானங்கள் ஈரானின் வான் எல்லைக்குள்ளத்தான் இன்னமும் சுத்தி கொண்டிருக்கிறது, வேவு பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போது ரஷ்யா ஈரானின் கொரோம்ஷாகர் ஈமாத் ஏவுகணைகளை கேட்கிறது. உக்ரைனை தாக்க வேண்டியதுள்ளதால் அந்த ஏவுகணைகள் எங்களுக்கு வேண்டும் என்று நிபந்தனையும் போடுகிறது. அது நிறைவேறினால் கோமெனியின் விமானம் மாஸ்கோவில் தரையிறங்க அனுமதிக்கப்படும். இல்லை என்றால் மீறி நுழைந்ததாக கூறி சுட்டு வீழ்த்திவிட்டு உக்ரைன் மேல பழிய போட்டுவிடும் ரஷ்யா. என்னடா இது, ஈரானுக்கும் கோமெனிக்கும் வந்த சோதனை, ஒழுங்கா பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. ஈரானிய ஆயில் வரவில்லை என்றால் சீனாவின் எக்கானமி வீழ்ந்துவிடும். சீனா ஈரானை காப்பாற்ற நினைக்கிறது. பெஹ்லாவி கோமெனி மாதிரி எண்ணெயை வாரி வாரி ஊத்துவாருன்னு சொல்ல முடியாது. அந்த செட்டியார் வேற மாதிரி, அவரு அமெரிக்கா பக்கம்தான் சாய்வார். எனவே இந்த இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கொண்டு முழிப்பது ஈரான் மட்டுமல்ல, சீனாவும் ரஷ்யாவும் தான். ஓகே மக்களே, மீதியை வந்து மீண்டும் சொல்லுவேன். வரட்டா? ஜெய் ஹிந்த்.